ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு NPS தமிழ் கேமர்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோடய பழைய ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக என்னோடய டேப் ரிக்கவர் ஆகி வந்துருச்சு. ஸோ அதில் என்னோடய பழைய அக்கௌண்ட்டும் இருக்குது. ஸோ வேறு மாதிரியா? ஓகே காய்ஸ், ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாத்தையும் ஆனில் வச்சுக்கோங்க. அதாவது எதை சொல்ல வரேன்னா, பெல் பட்டன் ஆனில் போட்டு ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு சட்டு போட்டுன்னு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கைஸ். இதுக்கு மேலே என்ன செய்யணும்? அல்ட்ராவே வச்சுப்போமா? லேக்கிங் மேக்ஸ்னா ஓகேவா? ஹை வச்சா எல்லாமே லேக்கிங் ஹீட்டிங்கா? தேவையில்ல, விடுங்க. அண்ட் ஓகே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கலெக்ஷனை போயிடுவோம். ஓரளவான ஓகேவான அக்கௌண்ட்டு தான் இது. ரொம்ப பெரிய அக்கௌண்ட்டுலாம் சொல்ல முடியாது. இது சரியான மேஜிக் கியூப் பண்டிலு. இந்த பண்டிலா பண்டில்ஸில் இது ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. இதெல்லாம் மேஜிக் கியூப். எப்போ 4 வருஷம் ஓல்டு பிளேயர் நானெல்லாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட நிரூபிக்கணும்ல. அதனால தான் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பழமாவோட பண்டில். அண்டு பாருங்கள், ஹெட்டு இது 1 2 3 4 5 6 7 கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட. வேறு மாதிரியா? ஃபேஸு ரெண்டுமே கேர்ள்ஸ் தான். இது இந்தியா இருக்குது. 38 பண்டில் கிட்ட வச்சுருக்கேன். 1 2 3. இப்போ இதை பார்ப்போம். நல்லாயிருக்கு. இது டவுன்லோட் பண்ணணுமா? பாருங்கள், பண்டில் போட்டு காட்டுவோம். பண்டில் எல்லாத்தையும் நான் பண்டில் போட்டு காட்டுற மக்களே. சட்டுன்னு பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். 38 பண்டிலும். இது ஒரு மேஜிக் கியூப் பண்டில், செமையாக இருக்கும். இதுவும் ஒரு மேஜிக் கியூப் பண்டில் தான். இதுவும் ஒரு மேஜிக் கியூப் பண்டில் தான். இதுவும் ஒரு பண்டில் தான். செமையாக இருக்கும் கைஸ் எல்லாமே. இந்தா இதோட பண்டில் காணும். சரி விடுங்க. இது 2 தான் இருக்குது. அடுத்து இதில் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த கோர்ட்டு. என்ன தான் 4 வருஷம் பிளேயராக இருந்தாலும் டாப்அப் அதெல்லாம் பண்ணதுனால இதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். இதெல்லாம் ஓல்டு. இதுக்கு மேலே வர பண்டில் எல்லாமே ஓல்டு ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ விளையாட ஆரம்பித்தவங்க யாருக்குமே இந்த பண்டில்ஸ் தான் தெரிஞ்சிருக்காது. பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் ஃப்ரீ எலைட் பாஸில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம். அந்த காலத்தில் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி மேஜிக் கியூபு இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்குறாங்களோ அவங்களாம் லெஜெண்டு. அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. பாருங்கள், இதெல்லாம் ஃபயராக இருக்கும். வேறு மாதிரி பண்டில். இதெல்லாம் மறக்கவே முடியாது. இதெல்லாம் அதுவும் இந்த நெருப்பு இருக்குல்ல, இதை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சரியான வால்ட் கலெக்ஷன் பாய்ஸ். அடுத்து இதுவும் அந்த செகண்ட் லைட்டு இல்லை சாமுராய் பண்டில் ஃப்ரீ பாஸ் டிஷர்ட். இந்த சாமுராய் பண்டில் ஃப்ரீ பாஸ் டிஷர்ட். இதுவும் சாமுராய்க்கு தான் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த ஹிப்ஹாப் ஒரு பாட்டு பண்டில் வந்ததில்ல, பாட்டு சீனு, அந்த இதுக்கு விட்டாங்க. இதெல்லாம் ஓல்டு பிளேஸ் ஒன்லி நோ திஸ் டூ. இதெல்லாம் ஓல்டு பிளேஸ்க்கு மட்டுமே தெரிஞ்சதுன்னா இதுதான். இப்போதைக்கு ஃப்ரீ ஃபயரில் இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். சரியான பண்டில்ஸ் இதெல்லாம். அம்மா வழக்கம் போல் ஒரு பண்டில் போட வேண்டியது தான். இது பேண்ட்டு கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுவும் நிறையா ஓல்டு பிளேஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த பேண்ட்டு இந்த டவுசருக்கு எனக்கு ஒரு பண்டில் கிடச்சிது. எடுத்துருவோமா பண்டில்?
பண்டில் எடுத்தாச்சு. மண்டைக்கு மட்டும் ஏதாவது போடணுன்ற டைமில் நம்ம நருட்டோ கிளானை சேர்த்துக்கலாம். எமோட்ஸில் இது 3 தான் நம்மகிட்ட இருக்குது. வணக்கம். இது டவுன்லோட் பண்ணும். இது வந்து பூயாவுக்கு ஃப்ரீயாக கொடுத்தது. வேறு மாதிரி அமௌண்ட் இது. கால் தான். இதுக்கப்புறம் இதில் இது இருந்தது. ஓ ஓகே ஓகே இல்லையா, இது மாதரா மாதிரின்னு நினைக்கிறேன். விட்டுருங்க ஐயா என்ன. போஷரில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இது டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கைஸ் பண்டில் காமிச்சதுக்கே 5 நிமிஷம் ஓடிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக இருக்குது டைம்னு நினைக்கிறேன். இதில் விண்டர்லேண்ட்ஸ் இருந்தது, இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா கேரக்டர்ஸ்க்கும் டிஃபால்ட்டு தான் இருக்குது. எங்கே கட்டையாக மாறிடணும். கட்டை இது அலாக்குக்கு. தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு பிடிச்ச கேரக்டர் அலாக்கு தான். நான் அலாக்குக்கே பண்டில் மாற்றி போட்டுருப்போம் வேறு மாதிரியா. இந்த கேரக்டருக்கு ஷீல்டு செம ஷீல்டு. இது வந்து நம்ம இவர் ஸ்கைலரு. ஓரியனுக்கு இந்த பவர் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு கைஸ். சும்மா ஃபயராக இருக்கும் ஓரியனோட பவர். இது வாங்க முடியாது. பேக் பேக்கில் CR7 காலத்தில் வாங்கினது இதெல்லாம். அந்த காலத்து பேக் பேக் யாருக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரில. இந்த வால்ட்டெல்லாம் பார்த்தாலே தெரியும் நான் எத்தனை வருஷம் ஓல்டு பிளேயர்னு. இந்தா பாருங்க, ஒன் பஞ்ச் மேனு, கோப்ராலாம் பா செமையாக இருக்கும். பட் நம்ம இப்போது இதை வச்சுக்கலான்னா, இந்த கிட்டார் அலாக்கு ஒரு பாட்டு காயின்றதுனால கிட்டார் வச்சுக்கலாம். இதுவும் அந்த அது என்ன டிமிட்ரி கேரக்டரோட ரிலீஸ் அப்போ தந்தாங்கன்னு நினைக்கிறேன். வெஹிக்கிளில் நம்மக்கிட்ட ஸ்கின் எல்லாம் அவ்வளோவா இருக்காது. ட்ரக்குக்கு மட்டும் ஒரு ஸ்கின் இருக்குது. இதுதான் இந்த ட்ரக்கோட ஸ்கின்னு. அதுவே இது ஃப்ரீயாக கொடுத்தது. ஆட்டோக்குலாம் இருக்கா நம்மக்கிட்ட ஸ்கின்னு? எனக்கே தெரில. அப்புறம் என்ன காருக்கெல்லாம் ஸ்கின் வச்சுருக்கேன். அதாவது இந்த காருக்கு, ஸோ இந்த காருக்கு எனக்கே தெரியாதுடா. ஸ்கின்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஐடி பேர் ZOO1 லூக்கா வர மாதிரியா. தட் இஸ் நோன் அஸ் மை ஐடி. ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே இருக்கட்டும். அண்ட் இதில் 47 வச்சுருக்கேன். வேறு மாதிரி பாருங்கள், 47 கிட்டத்தட்ட. இல்லை அலாக் வச்சுருக்கனால அலாக் வச்சுக்கலாம். இதில் 35. இது வச்சுக்கிட்டு இதெல்லாம் கார்டு நருட்டோ கார்டு இருக்குது நம்மக்கிட்ட. எல்லாம் பாருங்கள், நருட்டோ சாப்டர் 1 எடுத்தது. இங்கு பெட்டர் இப்போல்லாம் இந்தியன் இதுலேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ ஓல்டு பிளேயர்ன்றதுனால நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் இது சாப்டர் 1, இதுவும் சாப்டர் 1 வரல. அண்ட் இங்கு பெட்டரை பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ பெரிய ஃபயரி கைன்னு. அண்ட் இதெல்லாம் கிரெட்ஸு. இதெல்லாம் நான் எப்போ ஓப்பன் பண்ண போகிறேன்னா அடுத்த வீடியோவில் ஓப்பன் பண்ணுவேன். ஓகே வரட்டா. இப்போ டேரெக்டாக கன்ஸ்கின் போகணும். யூஎஸ்லாம் நம்மக்கிட்டே இருக்காது, நார்மல் தான் இருக்கும். சரிங்கண்ணா, ஃபஸ்ட்டு என்ன கன்று M4A1 பார்க்க போகிறோம். கன்ஸ்மித் கெல்லியோடது இருக்குது. இதெல்லாம் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா. அந்த அக்கௌண்ட்டில் ஒன்று இருக்குது, இந்த அக்கௌண்ட்டில் ஒன்றும் இல்லை. அண்ட் ஸ்கார்க்கு ஒன்று இருக்குது, ஃபேமஸ்க்கு ஒன்று இருக்குது. ஃபேமஸ் இதுக்கு மேலே எதுக்கும் இல்லை. மார்க்ஸ்மேன் ரைஃபிளில் இதை தான் எதிர்பார்த்தேன். அப்படியே கையில் எக்யூப் பண்ணும்போதே வைல்டு ஃபயர் தான் இருக்கும். அவ்வளோ மாசாக இருக்கும். இதுதான் பிடிச்ச கன் ஸ்கின்னு. ஸ்பின்லேயே கிடச்சிது, வேறு மாதிரி இருக்கும். சரியான கன் ஸ்கின் இது. இதுவும் ஐ திங்க் இது கொரோனா அப்போ வந்ததா? இல்லை இது வந்து அந்த ஆண்ட்ரோட இது விட்டாங்கள்ல அவாக்கின் டைமு, அப்போ நம்மளுக்கு கொடுத்தது. இது கொண்டு இருக்குது பாருங்கண்ணே, எவ்வளோ பெரிய பிளேயருன்ட்டு. அண்ட் இதுக்கு கோல்டன் ஸ்கின். இதெல்லாம் பழைய ஸ்கின்னு.
ஓல்டு பிளேயர்ஸ் ஒன்லி நோ திஸ் ஸ்கின்ஸ், ஆல் ஸ்கின்ஸ். இதுக்கு மேலே எதையும் என்கிட்ட இருக்காது. ஷார்ட் கன்னில் சுத்தமாக எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. ஸ்னைப்பர்லேயும் இல்லை, பிஸ்டல்லையும் இருக்காது. மெல்லியில் வேணால் இருக்குது, இது ஒன்று இருக்குது. நம்ம அந்த என்னது பவுண்டி 100, இது க்ரோனோக்கு விட்டது. இதில் 2 இருக்குது. ஒன்று நெருப்பு பற்றிக்கிறது, இது இன்னொன்று இது எந்த அப்டேட்டுன்னு தெரியலையே. பூயாப்போ வந்ததுன்னு நினைக்கிறேன், பூயாப்போ. அண்ட் இதுலேயும் நம்மக்கிட்ட 2 கட்டை இருக்குது. ஒன்று கோப்ரா, இன்னொன்று அக்காவோடது. இதுக்கு மேலே நம்மக்கிட்ட ஃபிஸ்ட்டில் ஒன்றும் இல்லை. ரெனேட்ஸில் 3 ஸ்கின் இருக்குது. ஓகே, அதர்ஸில் பார்த்திங்கன்னா எதுவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் யார் தெரியுமா? இவர் தான் கைஸ். திஸ்மேன் ஸ்பெஷல் கேரக்டர் ஃபார் மீ. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததில் கிடச்சவர் இவர் தான். ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கொடுத்துட்டாங்க எனக்கு கேவை. அதனால தான் எனக்கு பிடிக்கும். பட் அலாக் இஸ் மை ஃபேவரட். ஏன்னா அலாக்கை ஓல்டு பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா 599 டைமண்டு கொடுத்து வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அலாக்கோட வழி என்னன்னு தெரியும். ஏன்னா இப்போ ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க எல்லாருக்குமே அலாக்கை. தட் இஸ் த மனசு உடஞ்சிங். கெஞ்சி ரூட்டரு, சாரி பேரை சொல்லிட்டேனே. ஐயோ, ரொம்ப நேரம் இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ண திடீர்னு போயிடுச்சுன்னா. இதெல்லாம் ஷோவில் அப்டேட் கொடுத்தது. நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அந்த அக்கௌண்ட்டில் எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நாளாக இல்லைன்றதுனால இன்னும் கொடுக்கல போல் எனக்கு. பயந்து வர அக்கௌண்ட் இதெல்லாம் பண்ண முடியாது, கிளம்புங்க. இதில் ஒன்றும் அவ்வளோ பேசலாம் தேராது கைஸ். ஸ்போர்ட்ஸ்லேயும் ஒன்றும் இருக்காது, கிராஃப்ட்லேண்ட்லேயும் ஒன்றும் இருக்காது. இதுக்கு மேலே எதுவுமே ஒன்றும் தர மாட்டானுங்க. கேம் அப்டேட்ஸில் தான் எதாவது தருவானுங்க, வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இப்போ டேரெக்டாக வள கொல பேச்சு இல்லாமல் போயிட்டு சிஎஸ்ல போய்ட்டு ஒரு மேட்ச் விளையாட போகிறேன். அப்பா, இந்த அக்கௌண்ட்டில் விளையாடி எத்தனை நாள் ஆச்சு. பெரிய அக்கௌண்ட்டு கைஸ் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச அக்கௌண்ட்டு தான். கேட்டு வெட்டரன். ஓகே, இந்த மேட்ச்சில் ஜெயிச்சாக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம தான் எப்படி நருட்டோ போட்டிருக்கா. இதெல்லாம் அந்த காலத்து. நருட்டோ சாப்டர் 1 அப்போ இந்த இது என்கிட்ட இருந்தது. சாப்டர் 2 அப்போ இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. எனக்கு கன் சேஞ்சிங் இது வச்சுருப்பேன் நான். குயிக் வெப்பன் சேஞ்ச் பட்டனு, குயிக் ரீலோட் பட்டன் வச்சுருப்பேன். சென்சிட்டிவிட்டி இது 75 தானே. யார் இவ்வளோ கம்மியாக வச்சா? இப்போ திடீர்னு ஜோன் முடிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஐயோ, கேமுக்குள்ளே தான் இருக்காங்களா? இப்போ 2 பேர் சிக்கினானுங்க. செதச்சிருவானுங்கன்னா முடிஞ்சுதான். என்னடா இங்கிட்டு அங்கிட்டு. ஐயோ, இங்கே தான் கேஸ். பொறுமையாக பதுங்கினா போதும். மாட்டிக்கிட்டோங்க. ஒரு 1 டாப் பிளேயர், 2 பேர் செக்கிட்டோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஐயோ, அவளை நாக் அவுட் பண்ணேனே. இப்போதைக்கு என்னோட இது வேற அவளை நாக் பண்ணனால நல்ல வேலை. மை ஃபேவரட் கன். சட்டுன்னு இந்த பட்டன் கொடுத்து இப்போ பாருங்கள். இந்த பட்டனை கிட்ட வைக்கணும். அதை இப்போ மாற்ற முடியுமா? கஷ்டம் கொடுத்து கிட்ட வச்சுக்கலாம். இது இங்கே தள்ளி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு செகண்ட் பவர் இங்கே வச்சுக்கலாம். அண்ட் இது இங்கே வச்சுட்டு குதிக்கிற பட்டனை கிட்ட வச்சுக்கணும். இப்போ சேவ் பண்ணிட்டு விளையாட வேண்டியது தான். முடிஞ்சிச்சு. பாருங்கள், இன்னைக்கு பூயா அடிக்கணும் கைஸ்.
அழுத்திட்டுருக்கோம் அங்கே ஒருத்தனை போட்டு க்ளோவால் போட்டாங்க கைஸ். ஒருத்தனை முடிச்சாச்சு. இன்னொருத்தனை அங்கே இருக்கான், முடிச்சுட்டா முடிஞ்சு. நம்ம ஒருத்தக்கில் போட்டாச்சு கைஸ். வேற மாதிரி இன்னொருத்தன் அங்கே நிற்கிறான் பார்த்தாக்கேன். இன்றைக்கி ஒருத்தனையும் டேக் அவுட் ரிவெஞ்சு தான் மொத்த பேத்தையும். என்ன ஜெயிச்சிட்டோமா? ஐயோ நான் மேலே ரிவைவ் பண்ணுப்பா. எப்படி பார்த்தீங்களா, கொஞ்சம் பதுங்கி நின்று அடிக்கணும் கைஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற கன் என்னென்னா ஷார்ட் ரேஞ்சுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்தா திடீர்னு எல்லாம் முடிஞ்சு. பார்த்தா நானும் தப்பாக பை பண்ணிட்டேன். முடிஞ்சுடா. சரி, லாங் ரேஞ்சுக்கு ஒரு கன் இருக்குது, ஷார்ட் ரேஞ்சுக்கு ஒரு கன் இருக்குது. அவ்வளோதான். இந்த வாட்டி எல்லாரும் எங்கே வருவானுங்களோ அங்கே தான் இருக்கணும். ஒரு கில் அடித்தாச்சு. எல்லா மேட்ச்லேயும் ஒரு கில் அடித்தா ஜெயிச்சிடலாம். எப்படி ஃப்ளாலெஸ் பூயா. எப்பயுமே ஒரு கில் அடிச்சிடுறோம் நம்ம. அது ஒரு பெரிய விஷயமாக தான் தெரியப்படுது. இந்த இடத்துக்கு எந்த கன்று வாங்க முடியும்? நம்ம ஃபஸ்ட்டு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா கிங்ஃபிஷரே எனக்கு போதும் தான் நினைக்கிறேன். மெடிக்கெட் பீக் வாங்கிக்கலாம் ஒன்று, சூப்பர் மெடிக்கெட். ஒன்று வாங்கிக்கிட்டாச்சா, சூப்பர். இப்போதைக்கு ஷார்ட் ரேஞ்சில் அவனுங்க திடீர்னு வந்துட்டானுங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் போட்டு வளர்க்குறதுக்கு ஷார்ட் கன் இருக்குது. இல்லை ராங் ரேஞ்சில் ஒன்று நின்று அடிக்கிறானுங்கன்னா நம்மளும் அப்படி தானே ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால் எங்கே வருவானுங்க? இந்த வீணிடி தான் ப்ரோவாக ஆடிட்டுருக்குறான். இவனை போட்டானுங்கன்னா ஷார்ட்டில் போகிறோம். எதுக்கும் ஒரு வெப்பன் மாஸ்டர் தேவை தான். ஓகே, 2 பேர். ஒருத்தனை போட்டான், இன்னும் ஒருத்தன் தானே. எங்கே போயிட்டாங்க? டே கீழேயா இருக்கான்? அடடே சுவி, எங்கே போனான் அவன்? கைஸ் என்ன கைஸ், நம்மளையா போட்டான்டா. வச்சாங்க கைஸ், வேறு மாதிரி வச்சாங்க கைஸ். எங்கடா இருக்கான் அவன்? நான் உன் நண்பன்டா. எங்கே கைஸ் இருக்கான்? சட்டுன்னு போட்டுட்ருக்கான் ஒருத்தாளா. எங்கடா இருக்கான் அவன்? இல்லை கிவ் அப் பண்ணிடலாம், தேவையில்லை. அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கணுமே. எங்கடா நின்று அடித்தான் நம்மளை? கொய்யால நம்ம ஏரியாவில் நின்று அடிக்கிறான் வாருங்க கைஸ். வேற மாதிரி கைஸ். 3வது ரவுண்ட் வந்துருச்சா? நம்மகிட்டேருந்து எல்லாம் போயிடுச்சு. ஸோ நவ் லெட்ஸ் கோயிங் டு டேக் P90. இன்னும் P90 எத்தனை எல்லாம் போச்சு. சரி 2 எடுத்துப்போம். 100 தான் இருக்கா? என்ன கைஸ், எல்லாத்துலேயுமே காசு லாஸ் ஆகிட்டே இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆளுங்க ஜெயிச்சிட்டானுங்க. ஆனால் 2மே லாங் ரேஞ்சு. ஸோ ஒன்று கிட்ட போயிட்டு அழுத்துனா ஒன்று முடியும். இப்படி பதுங்கி இருந்தால் முடியாது. அதுக்கு முன்னாடி எதுவுமே நல்லா டைட்டாக தெரியுறானே. இப்படி என்ன நடக்குதுங்க? டே தம்பி, நின்று அடிக்காத, என்ன மாதிரி பொறுத்தடி. அழுத்திட்டானா? நம்மளையும் போட்டானுங்க. கைஸ் 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 என்ன கைஸ், நம்ம டீமெட்டு பார்த்துட்டு ஓடுறான். டே காப்பாத்துடா, உனக்கு ஒரு கில்லு எடுத்து தரேன்ட்டு. அடடே என்ன கைஸ் அசால்ட்டாக போட்டானுங்க. வாடா செல்லம், வாடா செல்லம், வாடா. டே நம்மளை காப்பாத்து. டே எங்கடா போறீங்க? செத்துரு. நான் படுத்துட்டு இருக்கானா? தம்பி காப்பாற்றி விடுங்கப்பா. நன்றிங்க தம்பி. இருந்தாலும் நான் ஒருத்தனை குத்துவேன்.
எல்லாரையும் போட்டு ஒத்தால நின்று அடிப்பேன். என்ன அதுக்குள்ளே போய் வந்துச்சு? டேய் இப்போ தான்டா ரிவெஞ்சு அது எதுன்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். சார் ஃபஸ்டட் கைஸ், ஃபஸ்டட் செஞ்சுட்டானுங்க நம்மளை. வீக் டீனி செம்மையாக ஆட்ட தலைவரே. நம்மளுக்கு என்ன லாஸ்ட் பொசிஷனா? சூப்பரு. இன்னும் கோல்டு 1 கூட போகல, வேஸ்ட்டு. ஒருத்தர் டீம் அப் கேட்குறாரு, பட் இதுக்கு மேலே வீடியோ கொண்டு போனால் ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி எதுவும் கொடுத்துருக்க மாட்டானுங்க, ஸ்பெஷல் ஆட் ட்ராப்னு ஏதோ தரானுங்க. இதுக்குள்ளே எந்த மணியும் தரமாட்டானுங்கன்னு தெரியும். பார்த்தா 10 ரூபா ஆஃபரு. அப்படியா? அந்த 10 ரூபா ஆஃபருக்கு என்னத்தை தரீங்க? என்ன பண்டில் தருது? ஓஜி ட்ராகன் கேங்ஸ்டரா? சரி, அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ப்ரைம் லெவல் 8 ப்ரைம் சிஸ்டமா? நம்ம இப்போ எத்தனாவது ப்ரைம் சிஸ்டமில் இருக்கோம்னு நம்மளுக்கே தெரியாது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய்.